இந்த மினி காளான் எப்போவாவது ஒரு டைம் தாங்க கிடைக்கும். கிடைக்கும்போது இந்த மாதிரி சில்லி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. காளான க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுட்டேன். 1 டப்பா அளவு காளான் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த சில்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இத மட்டுமே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். காரத்துக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. கூடவே ஹோம்மேட் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி எலுமிச்சை பழத்தில ஒரு 3 ட்ராப்ஸ் வர்ற மாரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. விதை இல்லாம பிழிஞ்சு விட்டுட்டு, தண்ணி எதுவும் சேர்க்காம மாவ ஒண்ணு போல இந்த மாரி பெசஞ்சு விட்டுக்கோங்க. காளான்லேயும் தண்ணி இல்லாம நல்லா வடிச்சு விட்டு, இந்த மாரி அந்த நம்ம கலந்து வச்சிருக்கிற கோட்டிங் பவுடரில சேர்த்துட்டு, இந்த மாரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கக்கூடாதுங்க. நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு காளான் வந்து வேணும் அப்படின்னா, தண்ணியே தெளிக்கக்கூடாது. நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா, காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். பாருங்க, தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குது. மசாலாவும் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்குது பாருங்க. இந்த டைமில் திருப்பியும் இந்த மாரி நல்லா கைய வச்சு கிளறி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் உருவி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு, இந்த உடனே பொரிச்சு நம்ம சாப்பிட்றணுங்க. நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா, இன்னுமே வந்து காளான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, வத வதன்னு ஆயிடும். நல்லா கிறிஸ்பியா வேணும்னா, இந்த மாரி அப்பப்போ மசாலா போட்டு கிளறி, நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுங்க. மசாலாவும் உதிராது. மசாலாவும் நல்லா கெட்டியா மினி காளான்ல பிடிச்சு, சும்மா சூப்பரா இருக்குங்க. இந்த மினி காளான் கிடைச்சதுன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைங்க எங்களுக்கு மினி காளான் கிடைக்காது அப்படின்னா, பெரிய மொட்டு காளானே பாதி பாதியா கட் பண்ணிட்டு, இந்த இதே மாரி ப்ரிப்பரேஷன் பண்ணி பாருங்க. சும்மா சூப்பரா இருக்குங்க. நான்வெஜ் எல்லாம் தூக்கி தூர வீசிட்டு, வெஜ் மட்டும் போதும்டா சாமி, இந்த காளான் கிடைச்சா போதும்னு நெனச்ச நேரத்தெல்லாம் பொரிச்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குதுன்னு பாருங்க. மசாலா எண்ணெயில உதிரவே இல்ல. இந்த மாதிரி மீதி இருக்கிறதையும் இப்படி தனித்தனியா போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 1 டப்பா பத்தாதுங்கிற மாரியே ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பா குழந்தைங்களுக்கு 1 டப்பாங்கும்போது கம்மியா இருக்குதுன்னு சொல்லி உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், எதுக்கா இருந்தாலும் சரிங்க. பருப்பு சாதம் என்ன நீங்க ரைஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பக்கத்தில இத பொரிச்சு குடுத்து பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நான் இப்போ ஒரு பாக்கெட்டில இருந்த மினி காளான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மினி காளான் 65 நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.